என் காரு ஒன்று ரிப்பேருக்கு கொடுத்துருந்தேன். அந்த வண்டி ரெடி அடிச்சாச்சு பாருண்ணே. அந்த காரில் இன்ஜினில் ஆயில் பிடிச்சி படிச்சு, அதனால இன்ஜினை பிரித்து தான் நம்ம வேலை பார்க்கணும். அதுக்கு கிட்டத்தட்ட 1,00,000 செலவாகும் ஆனிது. சரி ஜபாருண்ணே, நான் யோசனை பண்ணிக்கிட்டு வரேன். ஏங்க இவ்வளவு நேரமா எங்க போனீங்க? உங்களையும் காணே, வீட்டுல உள்ள காரையும் காணே. நம்ம வீட்டுல உள்ள கார் எங்க? போல்ஜஹான், நம்ம காரு கொஞ்ச நாளாவே சரியா ஓடல, நின்று போயிடுது. நான் திறமையா யோசனை பண்ணி நம்ம ஜப்பாருன்னு கஷ்டத்துல இருக்க எனக்கு ஒரு கார் வேணும்னு சொல்லியிருந்தாரு. அவர்கிட்ட இது நல்ல காருன்னு சொல்லி 3,00,000 வித்துட்டேன். ஏங்க என்னங்க சொல்றீங்க? நீங்க எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கீங்க தெரியுமா? இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? நம்ம இஸ்லாம் மார்க்கத்துல எப்படி ஒரு பாவ செயலை நீங்க செய்யலாமா? ரிப்பரான காரை நல்ல காரன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்து இருக்கிறீங்களா ஒரு பெரியவர்கிட்ட? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அந்த பெரியவர் வேற யாரையும் நம்பாம உங்க மேல நம்பிக்கை வச்சு தன் குடும்ப கஷ்டத்துக்காக ஒரு காரை வாங்கி கேட்டானு. நீங்க அவங்கள போய் இந்த மாதிரி ஏமாத்தலாமா?